ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நோனி ஃபுட் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோனி ஃபுட் பிளான்ட்டோட நேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா தான். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ட்ராபிக்கல் ரீஜன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த பிளான்ட் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். இந்த பிளான்ட் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது. இந்த மரத்தோட இலையாக இருக்கட்டும், இல்லை காயாக இருக்கட்டும், இல்லை பழமாக இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதோட பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் போட்டு குடித்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் விட்டமின் சி நிறையவே நிறைந்திருக்கு. நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வர்றதால போனில் இருக்கக்கூடிய ஜாயிண்டில் வலி நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு குறையும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்மளோட உடம்புல செல்ஸ் எல்லாம் நிறைய டேமேஜ் ஆகுதுன்னா அது வந்துட்டு கட்டுப்படுத்தும். செல்ஸ் எப்படி டேமேஜ் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்மோக் பண்ணுறதால இல்லைனா புழையில் அந்த மாதிரி எதாவது போட்டுக்கிட்டாவே நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான டேமேஜஸ் எல்லாம் வரும். நம்ம இந்த ஜூஸ் வந்துட்டு நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இந்த செல்ஸ் டேமேஜஸ்லேருந்து நம்ம வந்துட்டு விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹார்ட்டை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு இந்த ஜூஸை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த நோனி ஃபுட். இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இது பியூர் ட்ராபிக்கல் பிளான்ட். நம்மளோட ரீஜனில் சூப்பராகவே வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். இந்த பிளான்ட்டை எல்லோரும் வந்துட்டு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.